யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இந்த பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு எங்கும் நிறைந்தவர். அவர் ஒரு உபன்யாசகர், சாஸ்திரங்களிலும் காவியங்களிலும் விற்பன்னர். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு என பல மொழிகளில் பாண்டித்யம் பெற்றவர். அவரது உபன்யாசங்களில் பக்திரசம் சொட்டும் தத்துவங்களும் தாத்பரியங்களும் பழுதில்லாமல் தெளிவான எளிமையான சொற்களில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். அவர் உபன்யாசத்தை கேட்பவருக்கு பிரம்மசுகம் கிட்டும் என்று ஒரு மகா பெரிய ஞானி பாராட்டியுள்ளார். காலமெல்லாம் அந்த உபன்யாசகர் தெய்வத்தை பற்றிய படித்தும் கேட்டும் பேசியும் வந்தவர். உலக வாழ்வின் சுமைகள் தீயாய் சுட்டாலும் தெய்வத்தையும் சாஸ்திரங்களையும் விடாது அனுஷ்டானம் செய்து கொண்டே இருந்தார். அவரது துணைவியார் தெய்வ அனுக்கிரகம் பெற்ற அற்புதமான பெண்மணி. தமிழிலும் வடமொழிகளிலும் பஜனை பாடல்களை பாடினால் பக்தியே சங்கீத வாசனையோ இல்லாதவர் கூட பக்தி மயக்கத்தில் கட்டுண்டு கண்ணீர் வடிப்பர். தெய்வீக அனுக்கிரகம் பெற்ற இந்த புனித தம்பதியர் யோகியை சந்திக்கும் பாக்கியம் பெற்றவர்கள். பக்தர்களை பரமன் பற்றி இழுத்து கொள்வார் அல்லவா? செல்வந்தர் ஒருவர் யோகியின் பக்தராக இருந்தார். அவரது குருநாதர் சித்தியடையும் முன் யோகியை அடையாளம் காட்டியதாக அவர் சொல்வார். பல ஞானிகளிடம் அவர் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அவர் சந்தித்த ஞானிகளுக்கு அவர் மனதில் தோன்றியபடி சேவை செய்து வந்தார். அவர் வாழ்வின் வசதிகளும் மேன்மைகளும் ஞானிகளின் அருளால் மட்டுமே சாத்தியமாகும் என்ற நம்பிக்கை கொண்டவர். ஞானிகளைத்தான் அறிந்த மாதிரி வேறு எவரும் அறிந்திருக்க முடியாது என நம்பும் மமதை நிரம்பிய பக்தர். அவர் தான் சந்தித்த ஞானிகளின் மேன்மையை கிராமந்தோறும் பரப்பிட விழைந்தார். அதற்கு நமது உபன்யாசகர் தகுதியானவர் என கருதி அவரை ஏற்பாடு செய்தார். ஒரு மோட்டார் ஊர்தியை ஞானிகளின் படங்களால் அலங்கரித்து தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல ஆவண செய்தார். அவரும் அந்த ஊர்தியை தொடர்ந்து அவரது காரில் பயணப்பட்டார். ஞானிகளின் புகழை பரப்ப செல்ல வந்தவர் தன் தொழிலையும் குடும்பத்தையும் ஒரு வருட காலத்துக்கு பிரித்து ஊராக பயணப்பட்டார். யோகி சொல்லியே இக்காரியத்தை செய்வதாக அனைவரிடமும் அவர் கூறி வந்தார். யோகி இதற்கு மறுப்பு தெரிவித்தாலும் யோகியின் சொல்லுக்கு உண்மையான அர்த்தத்தை அனைவரும் புரிந்து கொள்ள இயலாது எனவும் தான் மட்டுமே யோகியின் எண்ணத்தை புரிந்து செயல்படும்படி அருள் பாலித்திருப்பதாகவும் அனைவரிடமும் அவர் சொன்னார். உபன்யாசகர் தெய்வத்தை பற்றியும் தெய்வ சொரூபங்களான ஞானிகளை பற்றியும் ஊராகச் சென்று பேசுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பெரும் பாக்கியமாக கருதினார். செல்வந்தர் உபன்யாசகரை யோகிக்கு அறிமுகம் செய்து வைத்தார். யோகியை கண்ட நாள் முதல் உபன்யாசகர் யோகியின் கடாட்சத்துக்கு பாத்திரமானார். அவர் வரும்போதெல்லாம் அவரை ஏதேனும் ஆன்மீக கதை சொல்ல வைத்து கேட்பதும் அவரது துணைவியாரை பஜனை பாடல்கள் பாடச் சொல்லி கேட்பதும் யோகிக்கு மிகவும் ஆனந்தம் அளித்தது. சென்னையிலிருந்து புறப்பட்ட அந்த ஊர்தி பல ஊர்களுக்கு சென்றுவிட்டு திருவண்ணாமலை வந்தடைந்தது. திருவண்ணாமலையை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு மாலை பொழுதில் போவதையும் பகலெல்லாம் யோகியின் சன்னிதானத்தில் இருப்பதையும் உபன்யாசகர் வழக்கமாக கொண்டார். அன்று யோகியை தரிசிக்க நிறைய பக்தர்கள் வந்திருந்தனர். சன்னதி தெரு வீட்டின் கூடத்தில் ஒருவரை ஒருவர் நெருங்கி கொண்டு அமர்ந்திருந்தனர். உபன்யாசகர் யோகியோடு அவரது பாயில் யோகிக்கு வலப்புறம் அமர்ந்திருந்தார். யோகிக்கு இடப்புறம் இருந்த தூணுக்கு அடுத்தபடியாக உபன்யாசகரின் மனைவி அமர்ந்திருந்தார். செல்வந்தர் யோகியின் நேரெதிரே பாயில் அமர்ந்திருந்தார். அவர் தன்னோடு ஒரு பெரிய ஒளிப்பதிவு கருவியை கொண்டு வந்திருந்தார். உபன்யாசகர் முந்தின நாள் கிராமத்தில் பேசிய சொற்பொழிவு அதில் பதிவாகியிருந்தது. அதை செல்வந்தர் யோகிக்கு போட்டு காண்பித்தார். உபன்யாசகர் அதில் அற்புதமாக பக்தி
பரவசத்துடன் அண்ணாமலையாரை பற்றியும் யோகியை பற்றியும் பேசியிருந்தார். யோகி மிகுந்த கவனத்துடன் உபன்யாசகர் பேசிய பேச்சை ஒளிப்பதிவு கருவி மூலம் கேட்டார். பிரசங்கம் முடிந்தது. யோகி உபன்யாசகரின் கரத்தை தன் கரத்தில் எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டார். அவரின் சிரத்தையும் முதுகையும் யோகி வாஞ்சியோடு வருடி கொடுத்தார். யோகியின் பெருங்கருணையை கண்ட உபன்யாசகரும் அவரது மனைவியும் கண்கள் கலங்கியபடி கைகூப்பி தொழுத வண்ணம் இருந்தனர். இந்த கருவியில் இன்னும் பதிவு பண்ணலாமா? யோகி கேட்டார். இன்னும் நிறைய பதிவு பண்ணலாம் சாமி, செல்வந்தர் பதிலுரைத்தார். யோகி உபன்யாசகரின் மனைவியை கருவியின் முன் அமர்ந்து பக்தி பாடல்களை பாடச் சொன்னார். செல்வந்தரை அந்த பாடல்களை கருவியில் பதிவு செய்ய சொன்னார். அந்த அம்மையார் பாட ஆரம்பித்தார். மீராவின் பஜன்கள், கபீரின் பாடல்கள், மராத்திய அபங்கங்கள், தமிழில் தேவார திருவாசக பாடல்கள், நாம ஜபங்கள் என அந்த அம்மையார் தொடர்ந்து பாட கேட்போர் மெய் மறந்திருந்தனர். யோகி தெய்வீகமாக ஜொலித்து கொண்டிருந்தார். அவரது சரீரத்தில் எந்த அசைவும் இல்லை. கற்சிலையாக கட்டுண்டு அமர்ந்திருந்தார். சுமார் 1 மணி நேரம் இசை விருந்து நடந்தது. அவ்வம்மையார் பாடி முடித்தார். யாரோ பக்தர் யோகிக்கென கொண்டு வந்திருந்த பாலை அம்மையாருக்கு வழங்கினார் யோகி. அம்மையார் பக்தி பெருக்கோடு அதை பவ்யமாக வாங்கி அருந்தினார். சற்று நேரம் அமைதியாக சென்றது. உபன்யாசகரிடம் அம்மையார் பாடிய கபீரின் ஒரு பாடலை அந்த ஒளிப்பதிவு செய்த கருவியிலிருந்து எடுத்து இசைக்கச் சொன்னார். உபன்யாசகர் மிகவும் குழப்பமான விசைகள் நிறைந்த அந்த ஒளிப்பதிவு கருவியை கையாள மிகவும் சிரமப்பட்டார். எதிரில் இருந்த செல்வந்தர் அவரிடம் ஜாடையாக இப்படி செய்யவும் அப்படி செய்யவும் என சைகைகள் பல செய்து காண்பித்தார். எனினும் உபன்யாசகரால் அந்த ஒளிப்பதிவு கருவியை சரியாக இயக்க முடியவில்லை. அவர் தடுமாறிக்கொண்டே இருந்தார். யோகி அவரை நிதானமாக செய்யலாம் என கூறிவிட்டு மற்றொரு நண்பரை அழைத்து கொண்டு இயற்கை உபாதையை கழிப்பதற்காக பின்புறம் சென்றார். யோகி கூடத்திலிருந்து பின்புறம் சென்றதும் செல்வந்தர் உபன்யாசகரை கடுமையான சொல்லினால் வசைபாட ஆரம்பித்தார். சுவாமி, ஒரு சிறு வேலை கொடுத்திருக்கிறார், அதை கூட உங்களால் செய்ய முடியவில்லையா? உங்கள் அறிவு எங்கே போய்விட்டது? நீங்கள் எல்லாம் எப்படி தெய்வத்தை பற்றியும் குருவை பற்றியும் பேசுகிறீர்கள்? இந்த சின்ன காரியத்தை கூட செய்ய முடியாதா? உங்களை என்னவென்று சொல்வது? செல்வந்தர் இன்னும் கடுமையான சொற்களினால் வசை பாடியபடி இருந்தார். அங்குள்ள அனைவரும் செல்வந்தரின் செய்கை அதிர்ச்சியளிப்பதாகவும் அருவருக்கத்தக்கதாகவும் இருந்தது. யோகியின் சன்னிதானத்தில் இப்படி ஒரு கொடுமை நிகழ்கிறதே என்று கொதிப்புடன் அனைவரும் அமர்ந்திருந்தனர். ஒரு வழியாக உபன்யாசகர் அந்த பாடலை தேடி கண்டுபிடித்து அதை இசைக்க தயாராக வைத்துவிட்டார். யோகி பின்புறம் செல்லும்போது அம்மையாரின் தெய்வீக இசையை கேட்ட